அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிகாரத்தில் 4 தலைப்பின் கீழாக செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும். சிக்கல்களின் வழியாக சிகரங்களை அடைதல், தோழமையுடன் கூடிய ஜெபங்கள், அதாவது ஜெப கூடுகையினுடைய முக்கியத்துவம், 3வதாக நிறுத்தப்பட்ட சிலையும் புறப்பட்டு வந்த கல்லும், 4வதாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விசுவாச வீரர்கள் என்கிற 4 தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே முதல் 2 பகுதிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். சிக்கல்கள் வழியாக எப்படி சிகரங்களை அடைய முடியும், தோழமையுடன் ஜெபங்கள் என்கிற தலைப்பிலே இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது இந்த அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கனவு கண்ட பொழுது, இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆன அந்த நாட்களிலே அவருடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரையானது கலைந்தது என்று பார்க்கிறோம். உடனே அவன் சாஸ்திரிகள், ஜோசியர்கள், சூனியக்காரர்கள், கல்தையர்கள் இவங்களெல்லாம் அழைக்கச் சொல்லுகிறான். சாஸ்திரிகள் என்று சொன்னால் வான சாஸ்திரிகள், நட்சத்திரங்களை பார்த்து காரியங்களை சொல்லக்கூடியவர்கள், சோசியர்கள், சூனியக்காரர்கள், இவர்கள் எல்லாரையும் அழைத்து இங்கே ராஜா ஒரு புதுமையான காரியத்தை சொல்லுகிறான். சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொப்பனம் சொன்னால் அர்த்தத்தை சொல்லுவோம் என்று அவர்கள் சீரிய பாஷையிலே அவர்கள் பேசுகிறார்கள். அரேமிய மொழி என்று சொல்லப்படுகிற சீரிய பாஷையில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் அதிகாரம் 28 வரையிலும் இந்த மொழியிலே எழுதப்பட்டுள்ளதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக வாழ்க என்று சொல்லுகிற அந்த அரேமிய மொழியானது வணிபத்திற்கும் அரசு அலுவல்கள்லையும் அது பயன்படுத்தக்கூடிய சொல்லாக அது பயன்படுத்தப்பட்டது. அப்படி அவர்கள் வாழ்க ராஜாவே, நீர் சொப்பனத்தை சொன்னீங்கன்னா அர்த்தத்தை சொல்லுவோன்னு உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து 5ஆம் வசனத்தில் அவன் ஒரு தீர்ப்பை எழுதுகிறான். கனவை சொல்லி அர்த்தத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும் என்கிற ஒரு கட்டளையை அவன் பிறப்பிக்கிறான். சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னால் வெகுமதிகளை நிறைய கிடைக்கும், பரிசு மிகுந்த கனம் இவற்றையெல்லாம் பெறுவீர்கள் என்று ராஜா அங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் ராஜாவுக்கு கோபம் வருது. அவங்க திரும்ப திரும்ப சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்லுவோன்னு சொன்னோடனே பொய்யும் புரட்டும் பண்ண எத்தனம் பண்ணுகிறீர்கள், சொப்பனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்கள் என்றான். அவர்கள் எந்த ராஜாவும் இப்படி கேட்டதில்லை என்று சொல்லி சொன்ன உடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்தபடியினால அவன் அவர்களுக்கு அந்த கொலை செய்யும்படியான ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்று சொன்ன உடனே கொலை செய்ய கட்டளை பிறந்தது. எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படியாக ராஜா கட்டளையிட்டான். அப்பொழுது கட்டளை பிறந்த பொழுது தானியேலையும் அவன் தோழரையும் கூட கொலை செய்யும்படியாய் தேடுகிறார்கள். அந்த நேரத்தில் காவலாளர்களுக்கு அதிபதியாக இருந்தக்கூடிய அந்த ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகுவிடத்தில் இங்கே தானியேல் வந்து விசாரிக்கிறதை பார்க்கிறோம். விசாரிக்கிற தானியேல் ராஜாவினிடத்தில் தவணை கேட்டு அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். இரவில் அவனுக்கு கனவும் அர்த்தமும் அவனுக்கு வெளிப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி அந்த அரசனுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் அவன் சொல்லுகிறான். எதிர்மறையான சூழல்கள் தான் வாழ்வில் ஏற்றங்களை கொண்டு வரும் என்கிறதற்கு ஆதாரமாக இந்த பகுதியானது வேதத்தில் காணப்படுகிறது. எதிர்மறையான சூழ்நிலைகள், உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதன் மத்தியில் தான் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள் வரும் என்பதற்கு இங்கே தானியேலுடைய வாழ்விலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மொர்தெகாயினுடைய நாட்களிலும் அவனுக்கென்று தூக்குமரம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அங்கே எஸ்தரும் அவனுடைய தோழிகளும் அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது யாருக்காக தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணினானோ அவனே அந்த தூக்கு மரத்தில் தொங்குகிற அளவிற்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கூட அவன் தொங்கவிடப்பட்டு மொர்தெகாய் அவன் அங்கே அரச அந்த காரியத்திலே உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்கிறது. ராஜாவே சாஷ்டாங்கமாக விழுந்து அவனை பணிந்து கொண்டு அவனுக்கு தூபமெல்லாம் காட்டச் சொல்லுகிறான். அந்த நேரத்தில் அவனை ராஜா அந்த அரண்மனையிலே அவனை மிகுந்த ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்து அவனுக்கு பதவி வழங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உயிர் போக வேண்டிய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று
ஜெபித்த பொழுது சிகரங்கள் சிக்கல்களின் வழியாக அடைந்ததை பார்க்கிறோம். ஒரு செங்குத்தான பாதையின் வழியாகத்தான் சிகரத்தை சீக்கிரம் அடைய முடியும் என்கிறது போல இவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அதே போல 2வது பகுதியானது 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் தோழமையுடன் ஜெபங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் உலகின் ஞானிகள், தத்துவ சிந்தனையாளர்கள், ஜோசியர்கள், அறிவியல் அறிஞர்கள், மத தலைவர்கள் ஆகியோரினுடைய தோல்வியை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தோற்று நிற்கிற இடத்துல தேவ மனிதனான தானியேல் நிமிர்ந்து களமிறங்கி வருகிறதையும் நான் பார்க்கிறோம். உலக அறிவினுடைய அந்த தோல்வியான நேரங்களில்தான் தேவ அறிவினுடைய மகிமை வெளிப்பட தகுந்த வாய்ப்பு ஏற்படும் என்கிறது போல இங்கே தானியேல் துணிந்து வந்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். விசுவாச துணிச்சல் மிக்க தானியேல் அங்கே ராஜாவின் இடத்துல தவணை கேட்டுக்கொண்டு ஜெபத்திற்கு கரம் கோர்க்க நண்பர்களை நாடுகிறதை பார்க்கிறோம். இணைந்த அந்த கரங்கள் அவைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அவர்களுக்காக வானம் திறந்தது. வெளிப்பட்ட அந்த மறைபொருள்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இங்கு சிக்கல்கள் தனிநபருடையது அல்ல, பொதுவானது. ஜெபமும் அத்தகையதாக பொதுவானதாக கூடி ஜெபிக்கிறதாக இருந்தால் உடனடியாக ஆச்சரியம் விளைந்துவிடும். திருச்சபையும் விசுவாச உலகமும் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் பொதுவானவை. விசுவாசிகளுக்கு விரோதமாக, திருச்சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் ஒன்று கூடி ஜெபித்தோன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக உடனடியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவான ஐக்கிய உணர்வுடன் நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் வெற்றியும் நமக்கு உறுதியாக கிடைக்கும். பேதுருவினுடைய சிறைச்சாலையினுடைய அந்த வாழ்விலும் விடுதலை பெறுகிறதற்கு அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது இரவிலே தேவதூதன் இறங்கி பேதுருவை விழாவிலே தட்டி அவனை விடுதலை செய்ததை பார்க்க முடியும். ஆகவே நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு மிகப்பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். நாங்கள் ஊழியம் செய்கிற ஆரம்ப நாட்களிலே குழுவாக சேர்ந்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலே நாங்கள் ஒரு கம்பெனி ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் அங்கே ஜெபிக்கும்படியாய் அழைக்கப்பட்டோம். அது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 8 மாதங்களுக்கு மேலாக அங்கே தண்ணீரை அவர்கள் குளிர வைத்து ஐஸாக மாற்றுகிறதற்கான அந்த காரியத்தை செய்யும் பொழுது எப்படி தண்ணீரை பிடித்து வைக்கிறார்களோ அப்படியே காலையிலும் தண்ணீர் அப்படியே இருக்கும். அது தண்ணீர் சில் ஆகாமல் அப்படியே ஐஸ் ஆகாமல் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் காணப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் குடும்பமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் எங்களை கூப்பிட்டு நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து கிராமங்கள் தோறும் ஆண்டவரை பற்றி அறிவித்து ஊழியங்களை செய்து கொண்டிருந்த நாட்கள் அங்கே குடும்பங்களுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு பொதுவான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஜெபிக்க செல்வது வழக்கம். அங்கே போய் ஜெபித்த பொழுது அவர்களுடைய நம்பிக்கை ஒன்றை ஆண்டவர் காண்பித்தார். அந்த ஃபேக்டரியினுடைய முன்புறமாக ஒரு மஞ்சனத்தி மரம் ஒன்று நிற்கிறது. அந்த அந்த ஃபேக்டரியினுடைய பின்புறமாக ஒரு பாலடைந்த கிணறு ஒன்று கிடந்திருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கவில்லை, மரத்தை பார்த்தோம். உள்ளே போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை, அவர்கள் நம்பிக்கை என்று சொல்லி ஒரு காரியத்தை காண்பித்தார். அந்த மரத்திலிருந்து ஒரு உருவமானது ஓடி சென்று கம்பெனி வழியாக அங்கே பின்பாக போய் ஒரு பள்ளத்துக்குள்ளே இறங்குகிறது போல ஒரு காரியத்தை காண்பித்த பொழுது நாங்கள் உடனே அந்த ஜெபித்து முடித்து விட்டு அவர்களிடத்தில் கேட்டோம், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஏதாவது நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், இங்கே எல்லாரும் எங்களை பயங்காட்டினாங்க, இந்த மரத்தில் யாரோ தூக்கு போட்டு இறந்து விட்டார்கள், அவர்களுடைய தொந்தரவு இருக்குது, அது இந்த ஃபேக்ட்ரி வழியாக ஓடி பின்னாடி இருக்கிற பாலடைந்த கிணறுக்குள்ளாக இறங்குகிறது என்று சொல்லி அந்த கிணற்றையும் காண்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு விளக்கி சொல்லி, தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இந்த பூமியில் மக்களை ஏமாற்ற முடியும், செத்து போனவங்க யாருமே வர முடியாது, இவைகளை குறித்து நம்ப வேண்டாம், நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம், இன்றைக்கு முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவங்க சொன்னாங்க. எவ்வளவோ ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் இன்ஜினியர்ஸை கூட்டிகிட்டு பார்த்துட்டோம், இந்த மிஷினை, இந்த காரியங்களை தயாரிக்க படுத்தக்கூடிய இந்த காரியத்தை தயாரிக்கக்கூடிய எத்தனையோ பேர் பார்த்துட்டாங்க, ஆனால் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் அந்த சாயந்தர நேரத்தில் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் பார்த்த பொழுது அங்கே ஏர் லீக்கேஜ் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அவர் கண்டுபிடித்து அதை அடைத்த பின்பாக அன்று நைட்டே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த ஐஸ் ஃபேக்டரியை அவர்கள் ரன் பண்ணி காலையில் சந்தோஷமாக கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்த அநேக வருடங்கள் அவர்களை அதை சக்ஸஸாக நடத்த முடிந்ததை பார்க்க முடிந்தது. கூட்டாக போய் நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த உலக மக்களினுடைய ஞானத்தை எல்லாம் ஆண்டவர் அவர்களை நம்பி போனாலும் அவைகளால் நடக்க முடியாத சூழ்நிலைகளின் மத்தியில் தேவனுடைய அவருடைய கிருபை வெளிப்படும் பொழுது அந்த பிரச்சனைகள் இருள்கள் மாறி அங்கே வெளிச்சம் பிறக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் நேபுகாத் நேச்சாரினுடைய ஆவி அத்தனையாக கலங்கி நித்திரை கலைந்த அந்த மனுஷனுக்கு அங்கே தானியேலும் அவனுடைய நண்பர்களும் ஜெபித்து இந்த காரியத்தை சொன்ன பொழுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷமடைந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து கொண்டு தானியேலுக்கு தூபம் காட்டும்படியாக அழைக்கிறதையும் அநேக சிறப்பான வெகுமதிகளை கொடுத்து அவனை அரண்மனை அந்த அலுவலகத்தில் மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை அதிபதியாக வைக்கிறதையும் இந்த காரியத்திலே பார்க்கிறோம். ஆகவே சிக்கல்களின் வழியாக சிகரங்களை அடைய முடியும். ஒரு தோழமையோடு கூட கூடிய ஜெபிக்கிற ஜெபமானது, ஒரு கூட்டு ஜெபமானது மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்கிறத ஒரு நாளும் மறந்து விடாமல் நாம் இவைகளை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோ இணைந்திடுவோ ஓருடலா செயல்படுவோ. உணர்ந்திடுவோ இணைந்திடுவோ ஓருடலா செயல்படுவோ.